இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்தது, அந்த ஒரு எல்லா விஷயங்களுமே அவர் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. பார்க்குறோம் எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய ஒரு ப்ரொமோஷன் வரும்போது அவருடைய ஸ்டைல் பார்க்கும்போது வாவ் என்னடா இது அப்படின்னு. அந்த ஸ்டைலிஷான மேன் கேரக்டருக்காக இன்னமும் நடிக்கிறார். ஒரு ஷர்ட்டு பனியன் அவ்வளோதான், அதிலே படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அது படம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, அடி வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இது ஒன்லி விக்ரம் சார் தான். விக்ரம் சார் தான் அந்த கேரக்டரை மாதிரி அப்படியே ஃபுல்லாக பண்ணுவார். மற்றவங்களுக்காக ஒரு ஹீரோயிசம் வேணுமா, இவர் ஹீரோயிசமே இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அருண்குமார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படமாக இவ்வளோ கிரே கேரக்டரோட சேர்ந்து இவ்வளோ அவரை மாதிரி ஒரு கமிட்டட் ஆக்டர் பார்க்க முடியாது. கமிட்டட் ஆக்டர்னால் நான் ஒரு தியேட்டரும் வருவேன். இது எல்லா ஹீரோவும் பண்ணுவாங்களா சார்? பண்ணுறது இல்லை. ப்ரொமோஷனாக எதுக்கு நான் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் தில் தூளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் வேணும் போது வீரதீர சொன்ன பார்த்து சொல்கிறாங்க இதுதாங்க விக்ரம் சார் அப்படின்னு. இப்போ இவரையும் அப்படி மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? அப்படி கிடையாது. அவருக்கு நிறைய நடுவில் ஹிட்டு நிறைய இருந்திருக்கு. அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரேடியாக நடுவில் ஹிட் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. விக்ரம் சாரை பொறுத்தவரை என் பிளேஸ் எனக்கு சேஃபாக இருக்குது. என்னை வந்து லட்சக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்க. அந்த பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படின்றதுல அவர் திருப்தியாக இருக்கு. அவரோட வந்த பல கான்டெம்பரரி காணாம போயிட்டாங்க. நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க ஒரு படம் சரியாக போய் பிளேஸ் ஆகி உட்காரும் போது தான் அதோட பிக்கப் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி ஈவினிங் படம் ரிலீஸ் ஆகுது, அருண்குமார் வீடியோ போடுறாரு, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு 4-5 கோடி போயிருக்குல்ல, 5 கோடியாவது ரெவன்யூ லாஸ் ஆகிருக்குல்ல. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் டாக்டர் தனஞ்சயன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீரதீர சூரன் 2, அதாவது விக்ரம் சார் ஃபேன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த படம் இந்த திருப்தியாக இருந்தது? எனக்கு படம் வந்து திருப்தியாக இருந்தது. எனக்கு வந்து விக்ரம் சாருடைய நடிப்பு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சாருடைய உழைப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்தது, அந்த ஒரு எல்லா விஷயங்களுமே அவர் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. எனக்கு தங்களான் பார்க்கும்போதே நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணார், ஒரு கோணத்தை கட்டிக்கிட்டு இப்படி நடித்தார். மோஸ்ட் ஸ்டைலிஷ் மேன் அவர், ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர். அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படியே நம்ம பார்க்குறோம். எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய ஒரு ப்ரொமோஷன் வரும்போது அவருடைய ஸ்டைல் பார்க்கும்போது வாவ் என்னடா இது அப்படின்னு. அந்த ஸ்டைலிஷான மேன் கேரக்டருக்காக இன்னமும் நடிக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோத்தி, ஒரு ஷர்ட்டு பனியன் அவ்வளோதான், அதிலே படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அது படம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, அடி வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இது ஒன்லி விக்ரம் சார் தான். விக்ரம் சார் தான் அந்த கேரக்டரை மாதிரி அப்படியே ஃபுல்லாக பண்ணுவார். மற்றவங்களுக்காக ஒரு ஹீரோயிசம் வேணுமா, இவர் ஹீரோயிசமே இல்லை. படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் இருக்கே தவிர ஹீரோயிக்கான ஒரு ஆக்ஷனே இல்லை. ஒரு ரியலிஸ்டிக்காக எல்லாம் போயிட்டுருக்கு. அது அதில் அவங்கவுங்க பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் 100 பேர் அடித்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அவங்க கூட தவிர்க்கணும்னு நினைக்கிறார், இன்னமும் பண்ணுறாரு தவிர இஸ் நாட் டன் தட் லார்ஜ் தென் லைஃப் மாஸ் படம் இந்த படம் வரல. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். ஒரு யதார்த்தத்தோடு சேர்ந்து ஒரு உண்மையிலே ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு, அதில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், காளி மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவான். ஒரு குடும்பம் தான் முக்கியம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னுடைய எல்லா பழங்காலத்தையும் விட்டுட்டு எனக்கு இப்போது தேவை வந்து என் குழந்தைகள், என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, இவ்வளோ தான் என்னுடைய ஒரே ஃபோக்கஸ். அப்படி இருக்கும்போது நான் இவங்களை காப்பாற்றுறதுக்காக என்னவாவது பண்ணுவேன். டு த எக்ஸ்டென்ட் ஐ வில் பிளான். நான் பிளான் பண்ணி எல்லாரும் ஒழிச்சிடுவேன். ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் முடியும் போது எல்லாரும் ஒழிச்சிடுவார். யாருமே அவர் முன்னாடி நிற்க முடியாது. அதாவது எல்லா வில்லன்களும் எல்லாருமே காலி பண்ணிவிட்டு இவர் பாட்டு தன் குடும்பத்தோடு போயிடுறாரு. ஸோ இதுதான். ஆனால் ஈ ஷோஸ் எவ்ரி கேரக்டர் இன் கிரே. பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் ஒரு கிரேயாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட ஒரு டீல் போடுறாரு, முடியும் போது அவங்ககிட்ட ஒரு டீல் போடுறாரு. அவன் என்ன சொல்கிறான், இவனை யூஸ் பண்ணி அவனை போடணும்னு பார்க்குறான், கடைசியில் இவனை போடணும்னு பார்க்குறான். ஸோ எல்லாருமே கிரேயாக இருக்கும்போது ஹீரோவும் ஒரு கிரேயாக மாறுறாரு, அவரும் ஒரு ஸ்கீம் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அருண்குமார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படமாக இவ்வளோ கிரே கேரக்டரோட சேர்ந்து இவ்வளோ யாருமே யாருமே ஒயிட்டு கிடையாது. இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹீரோன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒரு கதைன்னு வச்சுங்க, ஒரு ஹீரோன்னா உண்மையிலே ரொம்ப க்ளீனாக பியூராக இருப்பார்ல, அப்படி கிடையாது. அவருக்கும் ஒரு கிரே இருக்குது. அவரும் ஒரு பழங்காலத்தில் ஏதோ ஒன்று பெருசெல்லாம் பண்ணி பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி மாட்டின்னு இருக்காரு. இப்போ அவர் பேரில் ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ ஒதுங்கி நிற்கிறாரு. இப்போ அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அவர் பண்ணுற தவறுகள் இப்போ என்ன பண்ணுறாரு, தன் குடும்பத்துக்காக வேறு வழியெல்லாம் பண்ணுறாரு. இப்படிலாம் ஒரு கேரக்டர் கொண்டு வரும்போது அருண்குமார் ரொம்ப அழகாக இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் விக்ரம் சார் தான். ஓகே, விக்ரம் சாருடைய உழைப்பு, அந்த விக்ரம் சாருடைய ப்ரொமோஷன். இன்றைக்கி ஊராக போயிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுலே போய் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, எல்லா ஊர்லேயும் போய் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்காருன்னா அது ஒன்லி விக்ரம் சார் தான். ஓகே, நீங்கள்
நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக விக்ரம் சார் இந்த படத்தை பார்க்குறாரோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தொடர்ந்து அவர் போடக்கூடிய எஃபோர்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறது விக்ரம் சாருக்கு இல்லைன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இதுலேயே கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது, இப்படி ஒரு விக்ரம் சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களால் இவ்வளோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக தான் அவர் வந்துட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. போகிற இடங்கள்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஃபேன்ஸ் கத்துறதை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் கண்கலங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்கு அவர் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் தெய்வ திருமகள் படத்தை போய் கூட்டு போனோம். இது மாதிரி தியேட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் தெய்வ திருமலை போய் போனோம் 2011. ஓகே. அவரை மாதிரி ஒரு கமிட்டட் ஆக்டர் பார்க்க முடியாது. கமிட்டட் ஆக்டர்னா நான் ஒரு தியேட்டரும் வருவேன், என் கூட வந்தார். எல்லா ஊருக்கும் நாங்கள் போனோம் பை கார். இங்கேருந்து நேராக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பை காரில் போகிறோம். திரும்ப காரில் அங்கேருந்து காரில் ஒரு ஊராக போகிறோம். அந்தந்த ஊருக்கு போயிட்டு தியேட்டரில் போய் ப்ரெசென்ட் பண்ணுவார். நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம், தியேட்டர் ஷோ முடியும் போது நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஷோ முடியும் போது கடைசியில் வந்து நிற்பார் விக்ரம் சார், நான், விஜய் டைரக்டர் விஜய் 3 பேர் நிற்போம். அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து பேசி அவங்கள பயங்கரமாக, நான் சொல்கிறது 14 வருஷம் முன்னாடி இருந்து அதே கமிட்மெண்ட் தான் இன்றைக்கி நான் பார்க்குறது. அப்படியே நான் அந்த ஞாபகம் வருது எனக்கு, விக்ரம் சார் எப்படியெல்லாம் பண்ணாருன்னு. இப்போ தங்களானுக்கு அதே மாதிரி தான் பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ணுவார். எல்லா இடத்துக்கும் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணார். அதே தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய படம், அவரை பொறுத்தவரையும் நான் நடிகன் மட்டும் கிடையாது, இது என்னுடைய படம். அடுத்த 4 நாட்கள் வரையும் பண்ணுவார். அதாவது அடுத்த வென்ஸ்டே தர்ஸ்டே வரையும் பண்ணிவிட்டு விட்டுருவார். ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணி அவர் முடிச்சிடுவார். இந்த படத்துக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட்டு ஒரு 25 நாட்கள் நான் ப்ரொமோஷன்னா டெடிக்கேட்டடாக நான் ப்ரொமோட் பண்ணுவேன். இது எல்லா ஹீரோவும் பண்ணுவாங்களா சார்? பண்ணுறது இல்லை, ப்ரொமோஷனா எதுக்கு நான் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அவர் என்னன்னா, என் படத்தை அடுத்த கட்டம் நான் தான் கொண்டு போகணும், நான் கொண்டு போயிட்டு பிரமாதமாக அந்த படத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது விக்ரம் சார். சூர்யா சார் அதே பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ ரெட்ரோக்கும் அந்த மாதிரி பண்ணுவார். அவர் வந்து இதே மாதிரி தான் கமிட்மெண்ட்டு. பட் ஆனால் விக்ரம் சாரினுடைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது நான் வந்து இத்தனை படங்களை நான் பார்த்துட்டு வரேன். சூர்யா சாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். இவங்க 2 பேருமே வந்து இந்த உழைப்பும் ஒரு படத்துக்கு தேவைப்படுற மிகப்பெரிய உழைப்பும் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன்லையும் மிகப்பெரிய உழைப்பு கொடுப்பாங்க. ப்ரொமோஷனில் வந்து என்டர்டெயின் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க 2 பேரும். அதாவது இது விக்ரம் சாரோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, எல்லாரும் இட் டசன்ட் லுக் லைக் 58 years 59 years, ஏஜ் ஏன் பார்க்குறீங்க, நான் அப்படி தான் நினைப்பேன். ஏஜ் ஏன் பார்க்குறீங்க? அந்த ஒரு சீனில் அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அவர் அந்த இது கூட நடந்து வரும்போது ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவார், ஸ்டேஷன் நடந்து வருவார், அந்த ஒரு துணி பை எடுத்துகிட்டு வருவார். எல்லாரும் நினைப்பாங்க என்னடா எடுத்துகிட்டு வர்றாரு, ஏதோ தலையை வெட்டி கொண்டு வர மாதிரி வராரு அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளே வந்தால் திடீர்னு பார்த்தா அந்த கன்னை செட் பண்ணி வித்தின் 30 செகண்ட்குள்ளே அவனை ஷூட் பண்ணி காலி பண்ணுவார். பார்த்தீங்களா? அந்த ஷாட்டில் வந்து எனக்கு பிரமிப்பு என்னென்னா, எப்படா உடம்புல எக்ஸ்ட்ரா ஒரு சதை கூட காணும், நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் சைட்லலாம் சதை இருக்கு அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு கோவம் எப்படி வரும்னா, நம்மளால சீனில் பக்கத்தில் ஆக்சுவலாக நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, நிறைய கேர்ள்ஸ் உட்காந்தாங்க. என்ன உண்மையிலே ஒரு மாதிரி நமக்கே பார்க்கும்போது என்ன இவ்வளோ நல்லா இருக்காரு இவர். நீ நம்பாடி, நான் வந்த உடனே நேராக வந்து நான் பணியனோட நின்றுட்டு பார்த்தேன் கண்ணாடியில், முடியலடா நம்மளால அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வயசாக நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்துடும் உடம்புல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போகாது. அந்த மனுஷன் என்னடானா இவ்வளோ ஃபிட்டாக நிற்கிறாரு. வசீகரமான ஒரு லுக்கு, உழைப்பு, அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த கேரக்டருக்காக தன்னை ப்ரிப்பேர் பார்க்க தெரியல சார். ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு மனுஷன் மாதிரி. இல்லை அவர் ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு கேரக்டர் எடுத்துட்டாருன்னா ஃபுல் டெடிக்கேஷன். இப்போ பாருங்களேன், வேறு எந்த படமும் இல்லை, எந்த படத்துலையும் போய் இன்வால்வ் ஆகல. இந்த படம் தான் ஃபோக்கஸ், இந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் ஃபோக்கஸ், இதை முடிச்சு இதை வெற்றி ஆக்கிட்டு தான் அடுத்த படம் போகணும்னு விக்ரம் சார் உழைக்கிறதுனால தான் அவர் வீரதீர சூரனாக நான் பார்க்குறேன். அவர் ஒரு வீரதீர சூரன் தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அவருடைய உழைப்புக்காகவும் அவருடைய படங்கள் என்ன மாதிரி படங்களை கொண்டு வரான்றதுக்காகவும் கண்டிப்பாக காலங்காலமாக பேசப்படுவார். இத்தனை வருட காலம் ரெலவெண்ட்டாக ஒரு ஆக்டர் இருக்காரு, இத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக. ஸோ விக்ரம் சார் பொறுத்தவரையும் இஸ் நவ் அ லெஜெண்ட். நான் அப்படி தான் பார்ப்பேன். ஒரு 30 years சினிமாவில் இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ மெனக்கடல், இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகும் திரும்பி தொடர்ந்து தன்னை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போனதுக்காக ஒரு மனிதன் உழைச்சிட்டே இருக்கார்ல, அங்கே தான் அவர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காருன்னு நான் பார்க்குறேன். இல்லை சார், இந்த இடத்துல வந்துட்டு இப்போ கமல் சார் வந்துட்டு இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் விக்ரம் கொடுத்த ஹிட்டு தான் பெரிய ஹிட்டாக பேசினாங்க. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் விக்ரம் படத்தை தான் பெருசாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் பண்ண இத்தனை படங்கள் அவ்வளோ ஆர்ட்டான படங்கள்லாம் நீங்கள் பார்க்கல, ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மட்டும்தான் நீங்கள் அவரை கொண்டாடுறீங்க அப்படின்னு. விக்ரம் சாருக்கும் இது பொருந்தும்னு நினைக்கிறேன். எத்தனையோ கேரக்டர் கெட்டப் எல்லாம் போட்டிருக்காரு, பட் கமர்ஷியலாக ஹிட்டான்னு கேட்கும்போது இல்லைங்க மாடரேட்டாக தான் இருந்துச்சுன்னாங்க. ஆனால் தில் தூளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் வேணும் போது வீரதீர சூரனை பார்த்து சொல்கிறாங்க இதுதாங்க விக்ரம் சார் அப்படின்னு. இப்போ இவரையும் அப்படி மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? அப்படி கிடையாது. அவருக்கு நிறைய நடுவில் ஹிட்டு நிறைய இருந்திருக்கு. அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரேடியாக நடுவில் ஹிட் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய ஹிட்டு நடுவில். ஏங்க அவரை மாதிரி யாருங்க அந்நியன் யாருங்க பண்ண முடியும்? அந்நியன்லாம் மிகப்பெரிய வெற்றி.
நடுநடுவில் ஒரு வெற்றி. நான் இருமுகன்லாம் ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருப்பார். இருமுகன் நீங்கள் படம் வந்து ஓடிடியில் தான் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கார்த்திக் சுப்ராஜோட படம் மகான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கான ஒரு பிளேஸ் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த பிளேஸ் அவர் ஹாப்பி. நம்ம வந்து இந்த பிளேஸில் நான் இல்லை, இந்த பொசிஷனில் நான் இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். விக்ரம் சாரை பொறுத்தவரை என் பிளேஸ் எனக்கு சேஃபாக இருக்குது. அதாவது நான் ஒரு நடிகன், ப்ரொஃபஷனல் நடிகன், என்னை வந்து லட்சக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்க. அந்த பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படின்றதுல அவர் திருப்தியாக இருக்கார். எனக்கான சம்பளங்கள் கிடைக்குது, அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த சம்பளங்கள் கிடைக்குது. அதை விட மிக முக்கியமாக அவரோட வந்த பல கான்டெம்பரரி காணாம போயிட்டாங்க. நான் சொல்கிறது அந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரகிளர்ஸ் மற்றவங்க வந்து ஜெயிச்சுட்டு போனாங்கன்றதெல்லாம் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இருக்காங்க. இவர் வந்து ஈஸ் ஸ்டில் த ஹீரோ அண்ட் ஈஸ் லவ்டு பை லாட் ஆஃப் பீப்புள். அதே அன்பு அதே மாதிரி எப்படி வந்து அவரை கமர்ஷியலாகவும் கொண்டாடுவாங்க, அவர் அதே டைம் வந்து அவருடைய நடிப்புக்காக கொண்டாடுவாங்கன்றது விக்ரம் சார் தொடர்ந்து நிலைநிறுத்திட்டு இருக்கார்ல. அப்போது ஈ ஸ்டில் எ வெரி டாப் மோஸ்ட் ஹீரோன்றது தான் அவரை பொறுத்தவரையும் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஹீ இஸ் ஹாப்பி வித் தட். இப்போ இந்த படம் இந்த வாரத்தோட ப்ரொமோஷன் முடிஞ்சால் அடுத்த படம் போவார். ஸோ அவருக்கு ஒரு இந்த படத்துடைய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பூஸ்டராக மாறி இருக்கும். அதாவது ஒரு ஏஜ்லேயும் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பூஸ்ட் ஒன்று தேவைப்படல. தன்னை நிலைநிறுத்திக்கும், தன்னை ரெனியூ பண்ணிக்கிறதுக்கும். ரெனியூன்னா ஒரு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், நம்ம நல்லா தான் பண்ணுறோம், நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வரல. அது இந்த படத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். நல்லபடியாக இதே மாதிரி வரணும், அடுத்தடுத்த படங்கள் அவர் அடுத்த கட்டு கொண்டு போகணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு இப்போ நல்லா போயிட்டு இருந்தாலும் கரெக்டாக சொன்ன டைமுக்கு படம் ரிலீஸ் ஆகலைன்றது பெரிய வருத்தமாக போச்சு. 9 o'clock ஷோ புக் பண்ணிவிட்டு எல்லாரும் தேட்டருக்கு வந்து நிற்கிறாங்க. 9 வரைக்கும் தெரியல, 10:30க்கு சொல்கிறோம் அப்படின்னு. நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க ஒரு படம் சரியாக போய் பிளேஸ் ஆகி உட்காரும் போது தான் அதோட பிக்கப் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி ஈவினிங் படம் ரிலீஸ் ஆகுது, அருண்குமார் வீடியோ போகிறாரு, மன்னிச்சிக்கங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னு அவருக்கும் தெரியும். ஸோ இருந்தும் வந்துட்டு லேட்டாக ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்கு பெரிய கண்டிப்பாக ஒரு 4-5 கோடி போயிருக்கும்ல, 5 கோடியாவது ரெவன்யூ லாஸ் ஆகிருக்கும்ல. இப்போ நானே 3 தடவை டிக்கெட் பண்ணேன். நம்ம நீங்கள் 9 o'clock ஷோ ஒன்று புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அது பிறகு நான் என்ன பண்ணேன்னா, சரி 9 o'clock ஷோ எனக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தது. நான் என்ன பண்ணேன், எனக்கு உடனே ஃபஸ்ட் ஷோ பார்த்தா ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன ஷோ இருக்குன்னு பார்த்தா பலவசில் வந்து 12 o'clock ஷோ 12 o'clock ஷோ பண்ணிட்டேன். அதுவும் கேன்சல். எனக்கு கால் வருது பலவசாலேருந்து, சார் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பாருங்கன்னு. அப்புறம் நான் பண்ணுறேன், ஈவினிங் ஒரு டிக்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் வருது, அந்த டிக்கெட் புக் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. இப்போ 2 ஷோவும் கேன்சல் ஆகும்போது அப்போ நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் இது மாதிரி லாஸ் ஆகிருக்கும். நான் பிடிவாதமாக ஃபஸ்ட் டே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் 6 மணிக்கு 3வது பண்ண புக் பண்ண டிக்கெட் நான் போயிட்டேன். மற்றவங்க எல்லாரும் நம்மளுடைய கிடையாது இல்லை. 9 o'clock பார்க்கணும், சென்னை 9 o'clock பார்க்கணும்னு நினச்சாங்க, 9 o'clock பார்க்கலன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. 12 o'clock மேலே வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது பிறகு ஒரு நாள் எப்போ பார்ப்பாங்க தெரியாது, இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது ஒரு லாஸ் என்பது லாஸ் தான். இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு. இதுக்கு எக்ஸாக்ட்லி என்ன அக்ரிமெண்ட்டு அவருக்கும் அந்த இந்தி சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கணும் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் இவர் என்ன வயலேட் பண்ணார், டேர்ம்ஸ் என்ன வயலேட் பண்ணார், அதனால தான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கோர்ட் ஆஃப் லாவை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. கோர்ட் ஆஃப் லா வந்து அவர் கேட்டார் இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சரியான ஒரு காரணம் வந்திருக்கும், அதனால தான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி தடை பண்ணுறதுக்கு ரைட்ஸே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் லாவில் வந்து கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எந்த ஒரு கேஸை கொண்டு வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லை படம் வந்து பப்ளிசிட்டிலாம் பண்ணியாச்சு, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தடை கொடுக்க முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் முன்னாடிலாம் கோர்ட்டில் வந்து இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் இப்படி வந்திருக்குன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வரப்போகிற நஷ்டத்தை நீங்கள் வந்து காம்பன்சேட்டே பண்ண முடியாதுன்னு அதர் பார்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டா வச்சிங்களேன், கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் வச்சு அவங்க ஏதோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அது 2வது விஷயம் என்னென்னா டெல்லி கோர்ட்டு. த அக்ரிமெண்ட் இஸ் இன் டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ நான் அது டெல்லியில் போய் தான் பேசணும். இப்போ டெல்லி கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ப்ரொடியூசர் போய் அங்கே உட்காந்து பேசுகிறாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே பேசுகிறோம். எல்லாரும் பேசின பிறகு ஒரு சமாதானத்துக்கு வராங்க. அந்த பார்ட்டியோடு சேர்ந்து அவருக்கு தேவைப்படுற ஒரு காம்பன்சேஷனை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவருடைய ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகையை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வருது இல்லை, நான் இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுவேன்னு சொல்லும்போது, ஓகே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், என்டையர்லி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, இந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சமாதானம் வந்து 2-3 ஹவர்ஸ்க்குள்ள ப்ரெஷர் பாருங்க, எவ்வளோ பெரிய ப்ரெஷர், எவ்வளோ டென்ஷன் சார். ஆக்சுவலாக பயங்கர டென்ஷன் இல்லை காலங்கத்தை. இப்போது முந்தின நாள் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாலே எவ்வளோ பெரிய டென்ஷன். இப்படி விக்ரம் சாரை ஃபேஸ் பண்ணுவீங்க. மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊரூராக போய் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஒரு சைடு ஈவெண்ட்டும் கரெக்டாக முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கின ஒரு படத்துக்கு புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நான் ஷோ இல்லைன்னு முந்தின நாள் ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுவும் 2-3 வாரம் வேறு தள்ளி போதுன்னா அப்படின்னு வரும்போது ஒரு அப்செட் ஆகும்ல. விக்ரம் சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணல. விக்ரம் சார் இஸ் ட்ரஸ்டட் யூ
கம்ப்ளீட்லி கரெக்டுங்களா. அவர் ட்ரஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாரு இந்த படத்தை. வந்து சம்பளத்துக்காக மட்டும் பண்ணல. இந்த ப்ரொடியூசர் கரெக்டாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துருவார் நம்பி தான் கொண்டு வர்றாரு. அவர் சம்பளத்துக்காக மட்டும் பண்ண மாட்டார். அவர் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்துட்டே இருப்பார். இவங்களால கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்துருவாங்களா, அப்படி தான் பார்ப்பாங்க ஒரு பெரிய ஹீரோலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி திடீர்னு ஒரு வரும்போது அவர் அப்செட் ஆகல. அதனால தான் சொன்னார் மை அப்பாலஜிஸ் டு விக்ரம் சார் அப்படின்னு தான் போட்டார். எடுத்த உடனே அவர் வந்து ட்வீட்டில் என்ன போட்டார், மை சின்சியர் அப்பாலஜிஸ் டு விக்ரம் சார் அப்படின்னு போட்டதுக்கு காரணமே ஏன்னா அவருக்கு ஃபேஸ் பண்ண முடியாது இல்லை. அது பிறகு அங்கே உட்காந்து அந்த ப்ரெஷரில் உட்காந்து நெகோஷியேட் பண்ணி அவருக்கும் புரிஞ்சிருச்சு, அந்த பார்ட்டிக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையாயிடும். ஏன்னா படமே வரலன்னா எனக்கு இந்த தொகையும் போயிடும் அப்படின்னு வரும்போது அவர் பயந்து ஒரு சமாதானம் வந்து 2 பேருக்குமே ப்ரெஷர். இவருக்கு லாஸ்ட்டாக ஷோ போயிட்டுருக்கு, அவருக்கு வந்து மொத்தமாக போயிடுமோன்ற பயம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சமாதானத்துக்கு வராங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே இன்வால்வ் பண்ணி அந்த இது சால்வ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும், சப்தம் படத்தில் இதே நடந்தது அப்படின்னு நம்ம பேசணும். என்னுடைய ஒரே பாயிண்ட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முந்தின நாளே இதை சால்வ் பண்ணோம். கடைசி நிமிஷமே விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு. ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஈஸியாக சொல்லிடுறேன்னு நினச்சிக்கலாம், பட் ஆனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரியணும். விட்டுற மாட்டாங்களே, தெரியாம இருக்குமா சார்? தெரியும், பட் ஆனால் அந்த அளவு போக மாட்டாங்க. நம்பிக்கை எப்படின்னா அந்த அளவு போய் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை. முதல் நாள் செக் வச்சா கொடுத்துருவாங்க அப்படின்னு தான். இப்போ இது வந்து நீங்க வந்து முந்தின நாளே பேசியிருந்தா வச்சுங்களேன் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நாள் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு பார்ட்டி கூட இப்போ கடைசி நிமிஷத்தில் ஸ்டே வந்த பிறகு அங்கே டெல்லி ரஷ் பண்ணுறோம்ல, இதே வந்து முன்னாடியே போய் உட்காந்துட்டு சார் உட்காருங்க சார் எனக்கு இப்படி தான் சால்வ் பண்ணோம். இப்போ எல்லாரையும் கொண்டு போயிட்டு நம்ம புதன்கிழமை இப்போ வந்து தேர்ஸ்டே ரிலீஸ்னா டியூஸ்டே அன்றைக்கே உட்காந்துட்டு ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டு அப்புறம் தான் போயிருக்கலாம். அப்புறம் போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சமாதானமே வரல வச்சுங்களேன், அப்போ நம்ம வழியே கிடையாது, நம்ம கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும்னா அப்போ படமே ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். ஸோ ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை படத்தை நிறுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க ரிலீஸ் போட்டாங்க. ஆனால் அவங்க கடைசியில் போய் படத்தை நிறுத்ததுக்கான ஒரு காரணம் சரியாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு என்ன ரிகவரி பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு காரணம் சரியாக இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, அவர் படத்தை நிறுத்த மாட்டார் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு இப்போ விட்டு அது பிறகு படத்தை கலெக்ட் பண்ண முடியாது நினைக்கிறாரு. கடைசியில் ஒரு சமாதானம் வந்தாங்கல்ல, ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது இல்லை. அந்த கிவ் அண்ட் டேக் அப்பயே பண்ணியிருந்தாங்கன்னா மண்டே டியூஸ்டே இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போது இந்த பிரச்சனை வந்ததோடு என்ன ஆகுது, ஒரு 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் இழப்பு. அது பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் நடித்த படம் இப்படியெல்லாம் வரக்கூடாது, ஒரு ஷோ கேன்சல் கூட ஆகக்கூடாது. இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட். அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன். 9 o'clock ஷோ முடிஞ்சாலும் ஒரு பரபரப்பு எல்லாருக்குமே அப்செட் ஆகிருக்கும். பட் அதை மீறி அதை தாண்டி தான் இப்போ வந்து கடந்தாகணும்ல. வாட் கேன் யூ டூ, லைஃப் மூவ்ஸ் ஆன் சொல்லுவாங்களே, இதுவும் கடந்து போகிற மாதிரி. அது என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அன்றைக்கி நைட்டு வரையும் அவர் அப்செட் ஆகிருப்பார். படம் ரிலீஸ் ஆகிடுச்சா, நல்ல டாக் வருதுல்ல, சரி ஓகே திரும்பி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பொறுத்தவரை ஆரம்பிச்சு அவர் போயிட்டார். சிவா வந்ததை பார்த்தோம் சார். எஸ்கே கரெக்டாக வந்துட்டு நைட் டைமில் சத்தியமில் வந்துட்டு படம் அவர் கூட படம் பார்த்து ரொம்ப நாளாகவே எஸ்கேக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான நட்பு இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு எல்லாம் இருக்குது. பட் எஸ்கே வந்திருக்காருன்றது இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் தானே. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அவர் வந்து மிகப்பெரிய சினிமா ரசிகர். ஒன்று புரிஞ்சுங்க, எஸ்கே பொறுத்தவரையும் அவர் கூட நான் நிறைய 12 வருஷம் முன்னாடி 14 வருஷம் தெரியும் எனக்கு. அவர் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்தளவு. எப்படி தெரியும்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது வச்சிங்களேன், சத்தியம் சினிமாவில் அப்போது அவர் நடிகராக வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து டெலிவிஷன் இருக்கும்போதே அவருக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பார். FTVS பார்த்துடணும். பயங்கர சினிமா ரசிகன். நான் எப்படி சொன்னேன்ல, நான் எப்படியாவது 9 o'clock ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறேன்ல, அவர் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 9 o'clock ஷோ பார்க்கணுன்னு வரும். இப்போ 9 o'clock ஷோனா 9 o'clock, 5 மணினா 5 மணி காட்சி பார்க்கணுன்னு வரும். அவருக்கு அவ்வளோ தீவிரமான ஒரு சினிமா காதலன். அதனால் அவருக்கு வந்து எப்போ படம் ரிலீஸ் ஆனாலும் நான் படம் பார்த்துன்னு நினைக்கிறாரு. அவர் வந்துட்டார். அது வந்து கோயின்சிடென்ட்டாக விக்ரம் சார் வராருந்தா, மற்றபடி அவர் படம் பார்க்கணும். அவருக்கு வந்து சினிமாவை அந்த ஷோ வந்து பார்த்துடணும். அவ்வளோதான். அது வந்து உடனே அங்கே சொல்லிடுவார். சத்தியம் அவருக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் வந்து சத்தியம். அவர் வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது சத்தியம் சினிமாவில் என்ன படம் எந்த ஷோ ரிலீஸ் ஆனாலும் அது உடனே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. நான் சொல்கிறது முக்கியமான படங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்துருவார். அதுபடி தான் அவர் வந்தார். அவருக்கு அது எல்லா சினிமாவும் பார்ப்பார். நான் பார்த்துருக்கேன், எல்லா சினிமாவும் பார்ப்பார். சில படங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார், நான் வந்து பார்க்குறேன்னு. சில படங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்ப்பார். எக்ஸ்போஸ் ஆகாமனா நம்மளுக்கு யார் அவர் வந்து பார்த்துட்டு போனால் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் எல்லா படத்தையும் ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய சினிமா காதலன் தான் நான் வந்து எஸ்கேக்கு வந்து அந்த சினிமான்றது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடணும். அதுவும் ஒரு சின்ன பரபரப்புக்குன்னா அந்த படத்தை பார்த்துடணும். அவர் நினைச்சாருன்னா அவர் வீட்டில் வந்து கியூப்ல பார்க்கலாம். அதான் அதுலேயே பார்த்துடலாம். ஓகேங்களா, கியூப்ல கேட்டாங்கன்னா கியூப் வந்து பர்மிஷன் பண்ணி படத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி அவர் பார்க்க மாட்டார். அவர் வந்து திரையரங்கில் வந்து பார்க்கணும். காரணம்னா மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, படம் எப்படி வந்து ரசிக்கப்படுது. இப்போ அது மூலமாக he gets an idea. இப்போ நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஹோம் தியேட்டரில் உட்காந்துட்டு கியூபில் போட்டு படம் பார்க்குறதுன்னா நீங்கள் 4 பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு என்ன ஒரு எமோஷன் வந்துடும். ஆனால் ஒரு க்ரௌடோட பார்க்கும்போது அந்த எமோஷன் ஒன்று இருக்குல்ல, தட்ஸ் பியூட்டிஃபுல். இப்போ நான் பார்க்குறேன் சிங்கம் போல திருத்தி வந்து அந்த பாட்டு வந்தவுடனே கிளாப்ஸ் இந்த தியேட்டர்.
அதுதான் ஒரு படம். இப்போ நான் வந்து பலாசோவில் நீங்கள் அப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு பிஎன்சி சென்டரோ சின்ன சென்டரோ ஓகே. நான் பலாசோவில் உட்காந்து பார்க்குறேன், கரெக்டாக 6 மணிக்கு காட்சி ஆரம்பித்தோடனே படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரசிப்பு, அப்படி ஒரு கிளாப் வருது. அவர் ஃபைட் பண்ணும்போது அவர் கன் எடுத்து அப்படி சுடுறாரு போலீஸ் ஸ்டேஷனில், அப்படி கிளாப்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்களே. அதாவது ஒரு படம் என்பதே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான் ஒரு படம். அப்படி ஒரு மூமெண்ட்ஸ் வந்து படத்தில் வந்து அவர் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டு நடந்து வராரு, கன் எடுத்து அப்படி சுடுறாரு, அவனை அப்படியே ஒரு கிளாப் அடிக்குது. அதே மாதிரி வந்து அந்த கிழங்க வைக்கிறதும் சரி, அது பிறகு வந்து அங்கே வைக்கிறதும் சரி, எல்லாமே ஏன் கிளாப் வருது, தட் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இன் த தியேட்டர். சில டைமில் வந்து அவங்க கிளாப் அடிக்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியம், நம்ம நினச்சி கூட பார்க்கலையே நம்மளுக்கு கிளாப் இது எப்படி கிளாப் அடிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில எமோஷனல் படங்கள் கிளாப் நான் வந்து நினைப்பேன் இதெல்லாம் வந்து கிளாப் இருக்காதுன்னு நினைப்பேன். ஆனால் அது கிளாப் போடும்போது நமக்கு தெரியும், ஓ இதுக்கெல்லாம் கிளாப் அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இது தேவைப்படுது. ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு எக்ஸாம்பிள் மர்மர்ன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாப் எதை அடிச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகுது. ஆமாம், ஆக்சுவலி அந்த காமெடி சீன்ஸில் இதுக்கு தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதுக்கெல்லாம் கிளாப் அடிக்கிறான். நம்ம படமாக பார்த்துட்டு இருப்போம், ஆனால் அவன் கிளாப் அடிக்கும்போது ஷிட், நம்ம ரொம்ப அனலிட்டிக்கலாக பார்க்குற படத்தை அவன் அப்படி பார்க்கல, எங்கடி போயிட்ட அதுக்கு கத்துறான், அது கத்துறான். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஓவராலாக ஒரு படம் என்பதே அந்த ஒரு மூமெண்ட்ஸ் தான், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை நீங்கள் எங்கே தெரிஞ்சுப்பீங்க? தியேட்டரில் பார்க்க முடியாது. நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா புரியாது. எஸ்கே அவர்களுக்கு ரொம்ப அதை தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அவருக்கும் அவர் படங்கள் அது புரியும்ல, என் படங்கள் அது இருக்கா இல்லையா, ஸ்பெஷல் மூமெண்ட்ஸு அதை எப்படி கிரியேட் பண்ணலாம். யூ கேன் டாக் டு டைரக்டர், இந்த மாதிரி இந்த படத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது, இந்த ஒரு 6-7 சீன் மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனுக்கே நீங்கள் படமே பார்க்கலாம். எப்படி தெரியும்? படம் பார்க்குறது முக்கியம் இல்லை, படம் வீட்டில் கூட பார்க்கலாம், ஓடிடியில் பார்க்கலாம். பட் அந்த புரிதல் இருக்குல்ல, எங்கே தெரியும் அந்த புரிதல்? தியேட்டர் தான். ஓகே, அதனால தான் தியேட்டர் வந்து எஸ்கே வந்து இஸ் அ கிரேட் ரசிகன் ஆஃப் சினிமா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் பார்க்கணும். அவர் 9 மணிக்கே பார்த்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் அன்றைக்கி ஃபுல் டே லீவில் உட்காந்துருக்காரு, லீவ் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த படத்தை 9 o'clock, நான் வந்து 9 o'clock பார்க்குறேன்னு சொல்லி அவர் 9 o'clock பார்க்கணும் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலி 9 o'clock வரல, 12 o'clock வரல, அதே உட்காந்துருப்பாரு. சரி எப்படா ஷோ 6 மணிக்கா உடனே போயிடலாம். ஏன்னா அவரு விட மாட்டாரு. 6 o'clock ஷோ 6 o'clock வந்துட்டாரு அவரு. ஸோ சினிமா காதலன் அவர். அதனால தான் எஸ்கே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் படங்கள் கொடுக்குறாரு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ.